கேஸை ஆன் பண்ணி அது இப்படி இல்லை நம்ம ஸ்டைலில் பற்ற வச்சாச்சு. அதுக்கப்புறம் தோசை சட்டியை எடுத்து வச்சு மாவெல்லாம் எடுத்து ஊற்றி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசை தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம். சரின்னு சொல்லி அதுக்கான மாவெல்லாம் எடுத்து சுற்றி ரவுண்டு போட்டு நம்ம தோசை சுட ஆரம்பித்தாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் 2 இருந்துச்சு, 3 இருந்துச்சு. அதில் 2 நல்லால, அதனால் 1 தூக்கி போட்டு 1 எடுத்து வந்து பார்த்திங்கன்னா புளிய ஆரம்பிச்சிடலாம். புளிஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறோம். ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து அதில் எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு விட்டாச்சு. நல்லா புளிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கரண்டி ஸ்பூனு சர்க்கரை எடுத்து போட்டு கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச தோசையுமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு இருந்துச்சு, தக்காளி சாப்பாடுமே எடுத்து போட்டாச்சு தட்டில். 2 தோசை, அப்புறம் தக்காளி சாப்பாடு கொஞ்சம். இது 3யுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஓகேவா? உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட்ணும் மறக்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உட்காந்து வச்சு பார்த்துக்குங்க. எப்படி தோசை, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் நம்ம போட்டது, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸையும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. ப்ரொமோஷன் அவைலபிளாக இருக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன், என்னை கான்டாக்ட் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கிக்கோங்க. பை கேஸ் அடுத்த நல்லபடியாக சந்திப்போம்.